கார் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, யாருமே இறங்கல. பாப்பா, பாட்டி வருவாங்கன்னு சொன்னியே, அவங்க எப்போ வருவாங்க பாப்பா? முக்கியமான நேரம் பார்த்து தான் வருவாங்க. ஆதி தேவதைகள், எல்லை தெய்வங்கள், காவல் காக்குற அந்த பிரபஞ்சத்தோட சக்தி பரவி இருக்கிற நல்ல நேரத்துல தான் வருவாங்க. அந்த நேரத்துல தான் நம்ம வீட்டுக்குள்ளேயும் காலடி எடுத்து வைப்பாங்க. வரட்டும். தாத்தா, பாப்பாவோட பாட்டி நல்ல நேரம்லாம் ரொம்ப பாப்பாங்க பொழுது. அதான் இவ்வளோ தூரம் வந்தும் கூட வீட்டுக்குள்ள வராமலே இருக்கிறாங்க. ஓ, ஆமாங்க, காலையில தான் புரோகிதர் ஒருத்தர்கிட்ட பேசினேன். அவரும் இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள்னு சொன்னாரு. ஹலோ சாமி, இன்னைக்கு நாள் கொஞ்சம் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்களேன். இன்னைக்கு சாதாரண நாள் இல்ல, பார்வதி தேவி பிறந்த மிருகசீரிஷ நட்சத்திரம். அதாவது தஸ்மின் அவசரே திவி பூர்வ சக்தி சிவா சதி ஆவிர் விபகு பிரதோ மேனாய நிஜ ரூபதன்னு பார்வதி புராணத்துல சொல்லியிருக்கு. அதாவது சந்திரனோட கோலத்துல இருந்து கங்கா போல வசந்த காலத்துல, அதாவது மாசி மாசத்து கடைசியிலையும் பங்குனி முதல்லயும் நடுவுலயும் வர திதியில கடல்ல இருந்து வர்ற லட்சுமி மாதிரி மேனாவோட வயித்துல இருந்து பிறந்து வந்து நின்னாங்கன்னு அர்த்தம். அப்படி ஒரு நேரமும் திதியும் தான் இன்னைக்கு. இப்படிப்பட்ட நேரத்துல நாம பார்வதியை நினைச்சு வழிபட்டோம்னா பாவதோஷம்லாம் விலகிடும். அதனால முடிஞ்ச ஒரு கற்பூரத்தை ஏத்தி பார்வதி தேவியை நமஸ்காரம் பண்ணிக்கங்க. ரொம்ப சந்தோஷம், நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடுறேன். அப்படி ஒரு நல்ல நேரத்துல காலடி எடுத்து வச்சு நம்ம வீட்டுக்குள்ள வரலாம்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. இத்தனை நாளா காணாம போன பேத்திய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போக வராங்கல்ல, அதனாலதான் இதோ நேரங்காலெல்லாம் பாக்குறாங்க போல இருக்கு. சித்தப்பா, நான் அந்த கயிறை கட்ட சொன்னது பொம்மைக்காக அல்ல. அவ வயித்துக்குள்ள இருந்து உருவெடுத்து வந்து பேயா இப்படி நம்மள பாடப்படுத்திட்டு இருக்குல்ல, அந்த குட்டிச்சாத்தானுக்காக தான். எதுக்கு தம்மன் அப்படி சொல்ற? ஏன்னா நான் பண்ண போற விஷயம் அந்த மாதிரி. நான் மோத போறது ஒரு ஆவி கூட இல்ல, 2 ஆவி கூட. ருத்ரா கொடுத்த கயிறை நாம மட்டும் கட்டினா பத்தாதுன்னு மனோவையும் கட்ட சொல்லிருக்கேன். அது சரி, நீ இப்ப என்னதான் பிளான் பண்ணிருக்க? இந்த குட்டிச்சாத்தான கூப்பிட பொம்மை யாரு ஏற்பாடு பண்ணிருந்தாலும் சரி, அவங்க வீட்டுக்குள்ள நுழையும் போதே அவங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணிருக்கேன். வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அடுத்த நிமிஷமே ஒரு ஆப்பு ரெடியா இருக்கு. வீட்டுக்குள்ள வந்ததுமே இப்படி ஆயிடுச்சுன்னு கத்தி கதறிட்டு ஓடுவாங்க. எல்லாம் சரி தமன்னா, இவ்வளவு நேரம் ஆகியும் கார்ல இருந்து யாரும் இறங்கவே இல்லையே. அதான் எனக்கும் தெரியல. சரி வாங்க கீழே போய் பார்க்கலாம். ம். ஏங்க, அந்த புரோகிதர் சொன்ன நேரமும் திதியும் இப்பதான் வரப்போகுது. இனிமேதான் அவங்க கதவை திறந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்காக இவ்வளவு பில்டப்? வரப்போறவங்க என்ன பெரிய அப்பா டக்கரா? எதா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். ஆமா, மனோ எங்க? நான் சொன்னனே வரப்போற டிக்கெட்டுக்கு ஒரு விஷயம் ரெடியா இருக்குன்னு. அத பண்ண போறதே மனோதான். அத பண்ணதான் அவன் போயிருக்கான். ஒன்னும் புரியலையே தமன்னா. நடக்கும்போது தானா புரியும். ஆ. சொல்லு மனோ. தமன்னா, நான் ரெடியா இருக்கேன். மனோ, காரை விட்டு இன்னும் அவங்க இறங்கவே இல்ல. ஓவர் பில்டப்பா இருக்கு. வீட்டுக்குள்ள எல்லாரும் அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனிவே இறங்கி வந்த உடனே நான் சொன்ன மாதிரி பண்ணிடு. ஓகே, நான் அதுக்குள்ள எல்லாத்தையும் செட்டப் பண்ணி வைக்கிறேன். தமன்னா, நீ லைன்லயே இரு. அவங்க இறங்கி வரும்போது சொல்லு. நான் 2 வயரையும் கட் பண்றேன். வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் ஹை வோல்டேஜில் வெடிச்சு செதறும். வர்றவங்களுக்கு அள்ளே இருக்காது. ஓகே.
மனோ, ஆள் வந்துட்டு இருக்கு, ரெடியாரு. தமன்னா, நீ சொன்ன உடனே நான் வச்சிருவேன். இப்ப வச்சிருவா. வெயிட், வந்துட்டு இருக்காங்க, நான் சொல்றேன். 5. ஏய், என்னாடி ராணி, இந்த அம்மாவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. எக்கா நல்லா பாருக்கா, உனக்கு தெரியலையா? ஏ, சத்தியமா தெரியல, ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுடி. எக்கா பொம்மை அக்கா மாசுன்னா அப்படி ஒரு மாசு. நான் இத நினைச்சு கூட பார்க்கலக்கா. பாப்பா பாட்டி பாட்டின்னு சொல்லுச்சு, ஆனா இந்த பாட்டியே வருவாங்கன்னு நான் சத்தியமா நினைக்கலக்கா. ஏ, என்னாடி ராணி, எனக்கு ஒண்ணுமே புரியலடி. எக்கா பாப்பா பாட்டி பாட்டின்னு சொன்னப்போ நான் யாரோன்னு நினைச்சேன், ஆனா பாப்பாவோட உண்மையான பாட்டியே வந்துக்கிறாங்க. என்னது, உண்மையான பாட்டியா? ம். அம்மா, என்ன சித்தப்பா, எதுவுமே நடக்கல. ஐயோ, சீதா, என்னப்பா ஆச்சு? சீக்கிரம் போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. அம்மா, என்னை கூப்பிட யாரோ வருவாங்கன்னு சொல்றீங்க. யாரும்மா வருவாங்க? உன்னை கூட்டிட்டு போறதுக்கு உங்க பாட்டியே வந்தா நல்லா இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. என்னோட அன்னலக்ஷ்மி அத்தை கிட்ட தான் இந்த உதவியை செய்ய முடியுமான்னு நான் கேட்க போறேன். நிஜமாவாம்மா? ஆமாம்மா, என்னால கண்டிப்பா அது முடியும்னு தான் தோணுது. அவங்க மட்டும் அங்க வரத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா உன்னை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அம்மா, பாட்டி வந்தா இங்க இருக்கிற தாத்தா பாட்டி அப்பா யாருக்கும் சந்தேகம் வராதா? கண்டிப்பா சந்தேகம் வரும், ஆனா அதையெல்லாம் பாட்டி பாத்துப்பாங்க. நீ எதுக்கு பாப்பா கவலைப்படுற? அம்மா, பாட்டிக்கு என்ன தெரியுமா? கண்டிப்பா தெரியும் பாப்பா. தான் ஆடாட்டாலும் தசையாடும்னு சும்மாவா சொன்னாங்க? இதெல்லாம் சொல்லி தெரிய வேண்டிய பந்தம் இல்ல, புரிஞ்சுக்க வேண்டிய பந்தம். அவங்க உன்னை பாக்குற நொடியிலேயே கண்டிப்பா தெரிஞ்சுப்பாங்க. சரிம்மா, நான் பாட்டி இங்க வந்ததும்
உடனே கிளம்பி வந்துடுறேம்மா. சரியம்மா? ம் சரி பாப்பா. அம்மா, நீ சொன்ன மாதிரியே பாட்டி வந்துட்டாங்கம்மா. உனக்கு மறுபடியும் சக்தி கிடைச்சிடும். நான் திரும்ப வர்றதுக்கு தயாராதாம்மா இருக்கேன். நான் வந்து சேர்ந்துட்டா உனக்கு பழைய சக்தி கிடைச்சிடும்மா. நீ நினைச்ச மாதிரியே எல்லாருக்கும் உதவி செய்ய முடியும். நீ கவலைப்படாம இருமா. இனிமே தாத்தா, பாட்டி, அப்பா, ராணின்னு யாரையுமே பார்க்க முடியாதுன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. எல்லாரோடையும் ரொம்ப நாளைக்கு இருக்கணும்னு ஆசையா இருக்குமா. யோ யோ எழுந்திரியா. யோ யோ என்னாச்சு இவருக்கு? அது ஒண்ணும் இல்லம்மா, நீங்க பாக்குறதுக்கு ஒரு சாயல்ல என் மருமக சாயலுக்கு என்ன அச்சு அசலாவே இப்ப என் மருமக அன்னலட்சுமி இருந்தா அவ எப்படி இருப்பாளோ அதே மாதிரி இருக்கீங்க. அதான் நாங்க கொஞ்சம் அசந்து போயிட்டோம். அதனால தான் அவன் உங்களை பார்த்த உடனே மயக்கமாயிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு அவங்க அம்மான்னா ரொம்ப உயிர். அண்ணி இந்தாங்க. என் பேரு லக்ஷ்மி. நான் உங்க வீட்ல இருக்கிற பாப்பாவோட பாட்டி. யோ சித்தார்த், எழுந்திரியா. யோ என்ன ஆச்சியா? எழுந்திரியா. யோ இவங்களோட பேரு லக்ஷ்மி அம்மாவா, பாப்பாவோட பாட்டியா. தம்பி, நீங்க என்னாச்சுப்பா? என் அம்மா அம்மா சித்தார்த், என்னப்பா? ஒண்ணுல பாட்டி, ஒரு ஒரு குழப்பம். இல்லப்பா, எல்லாருமே சொன்னாங்க. நான் பார்க்கிறதுக்கு உங்க அம்மா மாதிரியே இருக்கேனா? ஆமாங்க, எங்க அம்மாவை பார்த்தா உங்களை பார்க்க வேண்டியதே இல்லம்மா, அப்படியே இருக்கீங்க. அப்படின்னா என்ன அம்மானே நீ கூப்பிடுப்பா. உன் விருப்பப்படி நீ என்ன அம்மானே கூப்பிடு. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ராணிய பார்த்து பொம்மின்னு சொன்னா இப்ப என்னடானா வீட்டுக்கு வந்து யாரோ ஒருத்தங்கள அம்மான்னு சொல்றான். சரியான எமோஷனல் இடியட். இவன் நான் பார்த்த சித்தார்த்தே இல்ல, இப்படி மாறிட்டானே. சித்தப்பா, இந்த அம்மா வந்த உடனே துண்டக்கான துணியக்கானு ஓட வைக்கலான்னு நினைச்சேன். அவனுக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் போல, ஃபோன் கட் ஆயிடுச்சு. என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்க. சரி. அத்தை ஒரு நிமிஷம். குடும்பமே லூசு குடும்பமா இருக்கு. இவ்வளவு அத்தைன்னு சொல்றான். என்ன விஷயமா சொல்லு. நீங்க அச்சசலா எங்க அத்தை மாதிரியே இருக்கிறீங்க. போட்டோல அன்னலட்சுமி அத்தைய பாத்துக்கிறேன். அதான் நானும் உங்களை அத்தைன்னு கூப்பிட்டேன். நீ என்ன அத்தைன்னு கூப்பிடுறது நல்லாதான் இருக்கு. உன் புருஷன் என்ன அம்மான்னு கூப்பிடும்போது நீ என்ன அத்தைனே கூப்பிடலாம். அதுல தப்பே இல்லை. நீ அப்படியே கூப்பிடு. எங்க அன்னலட்சுமி திரும்பி வந்தா எப்படி இருக்குமோ, எங்க எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா. கண்டிப்பா அன்னலட்சுமி இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அவங்களோட ஆசீர்வாதம் எப்பவும் இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு இருக்கும். என் பேத்தி எங்க இருக்கா? நான் வந்ததுல இருந்து என் கண்ணுல படுவான்னு பாக்குறேன். ஆளையே காணோம். அத்தை
பாப்பா மேலதான் இருக்கிறா. தம்பி, நீங்க கொடுத்த விளம்பரத்துல சித்தார்த்தன்னு போட்டிருந்தது. ஆமாம்மா, சித்தார்த்துங்கிறவன் இவன் தான். நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிடலாமாப்பா? ஐய, என்னது இது கேள்வி கேட்டுன்னு இருக்கிறீங்க? பையனை அம்மா பேர் சொல்லி கூப்பிடாம வேற யார் கூப்பிடுவாங்க? பரவாயில்லையே, என் மருமக பயங்கர புத்திசாலி. டக்குன்னு விஷயத்த புடிச்சிட்டா. ராணியும் அவங்களும் பேசுறத பார்க்கும்போது நமக்கே பிடிச்சிருக்குல்ல. நிஜமாவே அன்னலட்சுமிகிட்ட பேசுற மாதிரியே அவ பேசுறா பாருங்க. அஞ்சல, அவதான் அன்னலட்சுமியா போட்டோல பாத்திருக்காலம்மா, தினமும் கும்பிடுறா. அதான் நேர்ல பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிட்டா போல இருக்கு. நமக்கே இவங்கள பார்க்கும்போது அன்னலட்சுமி திரும்பி வந்துட்டான்னு தோணும்போது அவளுக்கு இருக்காதா என்ன? அண்ணன் மட்டும் இங்க இருந்திருந்தா நம்ம வீடு இப்படியா இருக்கும்? ஆமாங்க, இப்பதான் எனக்குமே அவளோட இழப்பு எவ்வளவு பெருசுன்னு தோணுது. நான் என் மொத்த குடும்பத்தை அறிமுகப்படுத்துறேன். இவன் என் ஒய்ஃப் அஞ்சல. வணக்கம்மா. வணக்கம். இவ தர்ஷினி, சித்தார்த்தோட தங்கச்சி. வணக்கம்மா. வணக்கம்மா. இவன் என் மகன் பத்து. நெஜப்பூ எதுன்னு தெரியாம காகித பூவா தேடி தேடி போச்சான் வண்டு. அந்த மாதிரி தாங்க உங்க நிலைமையும் ஆயிடுச்சு. கடைசியில உங்க வயசுக்கேத்த காரியத்தை பண்ணாததால அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு சித்தார்த்தே உங்களை மதிக்காத அளவுக்கு ஒரு நிலைமை உருவாயிடுச்சு. உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. வாழற காலத்திலேயே உங்களுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. எனக்கு அது போதும். எங்க போனா இவன்? மனோ, டேய் மனோ, 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 டேய் என்னடா ஆச்சு? என்ன ஆச்சு மனோ? டேய், ஐயோ, பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறானே. இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியலையே. ஷாக்கு வைக்க வந்தவன ஷாக் அடிச்சு இப்படி கிடக்குறானே. முதல்ல தமனாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். டேய் மனோ. அது தமன்னா. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அர்த்தம் தெரியாது போல. நன்மையும் தீமையும் மத்தவங்களால வர்றதில்ல, நாமளே நமக்கு செஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். புரியுதா? திடீர்னு இதை எதுக்கு அத்தை சொல்றீங்க? சொல்லணும்னு தோணுச்சுமா. அடிக்கடி இந்த மாதிரி விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த கிழவிக்கு எவ்வளவு நக்கல் இருந்தா என்னைய கலாய்க்கும். ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டு இங்க வந்து திமிரா பேசிட்டு இருக்கியா? வந்த செகண்ட்லயே உன்னை ஓட விட்டுருந்தா அப்போ உனக்கு என்ன பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். பழமொழியா பேசுற பழமொழி. இங்க பாருங்கம்மா, நீங்க பழமொழி சொன்னாலும் சரி, வேற எந்த மொழியில சொன்னாலும் சரி, நான் மனசார உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு பாப்பாவை நீங்க கூட்டிட்டு போயிடாதீங்க. அவ வந்து கொஞ்ச நாள்லயே எங்க ஃபேமிலில ஒரு மெம்பர் மாதிரி ஆயிட்டா. அதனால அவளை விட்டுட்டு எங்க யாராலையுமே இருக்க முடியாது. சித்தார்த் ரொம்ப கஷ்டப்படுவான். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், பாப்பா இங்கே இருக்கட்டும். நீங்க மனசு வச்சா அது கண்டிப்பா நடக்கும். உங்க செலவுக்கு 5-10 ஏதோ தரோம், நீங்க வாங்கிட்டு போயிடுங்க. ஆ, 5-10னா 5 ரூபா 10 ரூபாய் இல்ல, ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ தரோம். ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான கால் வந்திருக்கு. சொல்லுங்க சித்தப்பா. மனோ, 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 மனோ. என்ன அவனுக்கு பேர் வச்சிட்டு இருக்கீங்களா? என்ன 3 தடவை சொல்லிட்டு இருக்கீங்க? என்னாச்சு அவனுக்கு? அத சொல்லுங்க. மனோ மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாமா. தமன்னா, நீ உடனே இங்க வாமா. சரி, இதோ வரேன். ஒரு விஷயத்துக்கு நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும்.
என் பேத்தியை நான் கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா அவளை பார்க்காம என்னாலையும் இருக்க முடியல. புரியுதுமா. ராணி, பாப்பாவை கூப்பிடுமா? சரிங்க தாத்தா. பாப்பா